வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் பொரியணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பொடியாக நறுக்குன தக்காளியும் சேர்த்துடலாம். இது லேசாக கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வதக்கி விட்டுலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துலாம். நான் எடுத்துக்கிறது வந்து ஃப்ரோசன் பட்டாணி. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்குறீங்கன்னா அதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் இது வேக வைக்க போகிறேன். இது வெந்துட்டு இருக்க டயத்தில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 6 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவில் நம்ம சேர்த்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். மறுபடியும் இது நல்லா கலந்து இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகணும். காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு நல்ல புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். பூரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.